ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா 4Dயோட ஸ்ட்ரக்சரெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு பேசிக்காக ரெண்டரிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மெயினாக யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம சினிமா 4D ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மேலே வந்து மெயின் மெனு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த மெயின் மெனு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபைல் அப்படின்னா எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே மெயின் மெனு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு தான் பார்ப்போம். ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிருந்து இல்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கிரியேட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ப்ளைன் அப்படின்னு போயிட்டோம்னா ஸ்ப்ளைனில் என்னென்ன இருக்கும், அதாவது லைன் டிராயிங்கில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பேனலையுமே தனியாக பிரித்து வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் மெஸ் அப்படின்னா மெஸ் ஆப்ஜெக்டோடதையும் கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே வந்து அதாவது கிரியேட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நம்மளுக்கு இங்கே வந்து டூல்ஸாகவும் இருக்கும். டூல்ஸாகவும் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே நல்ல ஆப்ஷன் இருக்குதா, நல்லு தான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது. அதே மாதிரி ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படிங்கும்போது ஸ்ப்ளைனு மெஸ்ஸு இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். இது இல்லாமல் ஆப்ரண்ட் அதாவது மெஸ் ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுற ஆப்ரண்ட் ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு அனிமேஷன் பண்ணும்போது இன்னுமே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. சரி, இது இல்லாமல் இங்கே ஃபைல் அப்படிங்கிறதுல நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா, நான் வந்து புதுசாகவே நியூ ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது இங்கே ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இல்லை 2 ஸ்க்ரீனில் 2 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும் ப்ரோ அப்படின்னு வச்சிங்கன்னா, மேலேயே பாருங்கள் மெயின் மெனுக்கு மேலே அன்டைட்டில்டு பக்கத்தில் பார்த்தீங்களா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இதை கிளிக் பண்ணியும் கூட நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். சரி, இந்த ஃபைல் அப்படிங்கிறதுல சேவ் ஆஸ் அப்படிங்கிற அதாவது சேவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சேவ் பண்ணி கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா கிராஷ் ஆனாலும் அது வந்து எடுத்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் இருக்கிற முக்கியமான ஒரு இது. அதுக்கப்புறம் நம்ம மெயின் மெனு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாமே அடுத்தடுத்து பார்ப்போம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீரே அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ஸ் தான். நம்ம இங்கே 3ds மேக்ஸு, வீரே, மாயா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே சினிமா 4Dக்கும் அதே மாதிரி தான். கொரோனா இருக்குது, வீரே இருக்குது, ரெட் ஷிஃப்ட்டு, ஆக்டன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீரே அப்படிங்கிறது. ஏன் நான் வீரேவை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன்னா, எல்லா சாஃப்ட்வேர்லையுமே வீரே யூஸ் பண்ணும்போது இதுலேயுமே வீரே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது, லைட்டிங், எல்லா கண்ட்ரோலுமே வந்து ஈவனாக வந்துடும். இந்த சாஃப்ட்வேரில் ஒரு ரெண்டர் இன்ஜின், இன்னொரு சாஃப்ட்வேரில் ஒரு ரெண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக இருக்கணும் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதனால தான் வீரே அப்படிங்கிறதே வந்து நம்ம இதில் போனோன்னா, ஏன்னா வீரே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது வீரே போகிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் சொல்லுவோம். வீரேல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். லைட்டிங் வேணால் லைட்டிங் பார்த்தலாம், கேமரா, ஜாமெண்ட்ரி. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற சினிமா 4Dயோட ஜாமெண்ட்ரி கிடையாது. வீரேக்குன்னே ஒரு சில ஜாமெண்ட்ரி லைட்டிங் எல்லாமே இருக்கும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. சரி, இதை விட வீரேல என்ன அட்வான்ஸ் லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது சோயா ஸ்கேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாண்டேஜ் லைவ் லிங்க் அப்படிங்கிறது இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை தாண்டி காஸ்மோஸ் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. இதில் வந்து நிறைய டிஃபால்ட்டாக இவங்க கொடுத்துருக்கிற அசட்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாகவே. உங்களோட ஜிமெயில் மட்டும் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கிற மாடல்ஸ் ஆகட்டும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா HDRA அப்படிங்கிறது டே ஈவினிங், ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஸ்டுடியோ லைட்டுக்குள்ளே. இப்போ நம்ம ஒரு டைமண்ட் ஜுவல்லரி இல்லை ப்ராடக்ட் ரெண்டரிங் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டுடியோ லைட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், இது வந்து ஒரு கண்ணாடி இருக்கிற ஒரு மாடல் அப்படின்னா இந்த ஸ்டுடியோக்குள்ளே எப்படி லைட் அடிக்குது அந்த லைட்டை பொறுத்து வந்து இங்கே ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பக்காவாக கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாடல்ஸ் ஆகட்டும் லைட்டிங் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக கொடுத்துட முடியும். சரி, இதை தாண்டி இங்கே வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃப்ரேம், அதாவது வீரே ஃப்ரேம் பஃபர் அப்படிங்கிறது. இந்த ஃப்ரேம் பஃபர் மூலிமா தான் வந்து அவுட்புட் வந்து ஒன்று எடுப்போம். இந்த ஃப்ரேம் பஃபர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்களா வீரே ஃப்ரேம் பஃபர் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஓப்பன் ஆயிரும். லெஃப்ட் சைடு அதாவது இங்கே நாங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் பண்ணி கம்பேரிசன் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளண்டிங் மோடு, அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இந்த 2 ஆப்ஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கார்னரில் பிடிச்சு சின்னது பெருசு ஃப்ரேம் பஃபரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து இங்கே ஒன்றுன்னா எனக்கு மெனுவை கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா இதுக்குன்ட்டு டூல் பார் அப்படி இருக்குது. மற்ற சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் வீரே இன்ஸ்டால் பண்ணாலே வீரே டூல் பார் அப்படிங்கிறது ஒன்று இங்கே வந்துடும். பட் இங்கே வந்து அப்படி வராது. சினிமா 4Dயை பொறுத்து அது வந்து உள்ளதாக இருக்கும், நம்ம தான் எனேபிள் பண்ணிக்கணும்.
வீரே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு டூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் வீரே டூல் பார் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க, இந்த மாதிரி டூல் பார் வரும். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து வீரே டூல் பார். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, வீரேக்குள்ளே போய் லைட்டிங், கேமரா, ஜாமெண்ட்ரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே ஸ்கேட்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. ஸ்கேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம இங்கிருந்து கூட ஸ்கேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த அதாவது ஃப்ரண்ட்டில் டூல்பாரோட ஃப்ரண்ட்டில் இங்கே கை வச்சுக்கிட்டா ஹேண்ட் டூல் வரும். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும், நான் இப்போ மேலே வைக்கணும்னா மேலே கிளிக் பண்ணிக்கிட்டா மேலே வந்து அந்த இடத்துல லோட் ஆயிடும். இல்லை ப்ரோ எனக்கு கம்ஃபர்டபுளாக வைக்கணும் அப்படின்னா கூட இந்த சைடில் தூக்கிட்டு கூட நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம், நம்ம எங்கே பிடிக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல வச்சுக்கலாம், எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. சரி, இந்த இடத்துல கிரியேட் பண்ணியாச்சு. சென்ட்ரல் இருக்கிறது என்னென்னா முக்கியமானது தான் வியூ போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வியூ போர்ட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் முன்னாடி நிறைய சாஃப்ட்வேர் பார்த்துருக்கலாம், இல்லை சினிமா ஃபோடியோ ஏதாச்சும் மேபி டுட்டோரியல் பார்த்துருக்கலாம், ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுக்குறத வந்து A to Z ஃபுல்லாகவே பார்த்துட்டு அடுத்தடுத்து போங்க, உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மிடில் மவுஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இங்கே 4 வியூ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் எந்த வியூவில் செலக்ட் பண்ணேன்னா மறுபடியும் இப்போ டாப் இருக்கா, டாப்பில் மிடில் மவுஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்லார்ஜ் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ வியூ பண்ணனாலே 4 வியூ வரணுனாலே மிடில் மவுஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே 4 வியூ போட்டு வந்துடும். சரி, இதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, F1 அப்படிங்கிறது வந்து பெர்ஸ்பெக்டிவ், F2ங்கிறது டாப் டு, F3ங்கிறது ரைட்டு, F4ங்கிறது ஃப்ரண்ட்டு. பெர்ஸ்பெக்டிவ், டாப்பு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு. இது இல்லாமல் 4 வியூ வரணும்னா F5 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 வியூ வந்துடும். வியூ போர்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த 4 வியூ போட்டு இருந்தாலே போதும், நம்ம எல்லா ஒர்க்குமே ஈஸியாக வந்து நம்மளால பண்ணிட முடியும். ஷார்ட்கட்டே இருக்குது. அது இல்லாமல் மிடில் மவுஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து 4 வியூ அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதில் ஸ்பேஸ் பார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னா செலெக்ஷன் டூலுக்கும் நேவிகேஷன் டூலுக்கும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா செலெக்ஷன் டூல் இருக்குது. கர்சர் பாருங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா, அது வந்து அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற டூல்ஸ் எல்லாமே வந்து டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறது இதில் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் டூல் போயிடும், மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் டூல் வந்துடும். இது ரெண்டுமே வந்து செலெக்ஷன் டூல் தான். செலெக்ஷன் ஃபில்டர் அப்படிங்கிறது, ஃபில்டர் வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு கேமரா மட்டும் சூஸ் பண்ணோன்னா கேமரா மட்டும் இப்போ நன் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கேமரா மட்டும் கொடுத்தீங்கன்னா சப்ஜெக்டே இருந்தாலும் உங்களால் வந்து சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண முடியாது, கேமரா மட்டும் தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையுமே வந்து உங்களால் செலெக்ஷன் பண்ணிக்க முடியும். செலெக்ஷன் டூலுக்கு இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூலுக்கு வந்து அது ஆஸ் யூசுவல் போகிறதா. ERT அந்த இது ஈங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் டூல் போயிடும், ஆறுங்கிறது வந்து ரொட்டேட் டூல், டீங்கிறது வந்து ஸ்கேல் டூல் அப்படிங்கிற மாதிரி ERT. மற்ற சாஃப்ட்வேரில் வந்து QWER இருக்கும், இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ERT அப்படிங்கிறது. சரி, டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் வந்து நார்மலாக இருக்கணுமா லோக்கலில் இருக்கும், வியூ லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கணுமா ஆப்ஜெக்டோட ஃபேஸை பார்த்தியே நகரும், இல்லாட்டி வேர்ல்டு ஃபேஸை பார்த்து நகரும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடில் வந்து டூல் பார் இருக்குன்னு சொல்லிட்டேன், ரைட் சைடில் இருக்கிற ஐக்கான் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணுற ஜாமெண்ட்ரி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஃபஸ்ட்டு நல்ல ஆப்ஜெக்ட்டுங்கிறது எம்டி ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா. அது பக்கத்தில் இருக்கிறது ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்ட். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்களான்னா நிறைய ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்ட் நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். அதுக்கு கீழே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜாமெண்ட்ரி ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இங்கே ஸ்பியர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். ஸ்பியர் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இங்கே வந்து மூவ் டூல் வந்து நம்மளுக்கு இங்கே ஆக்டிவேட் ஆகும். பெருசு பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் டூல் வச்சு தான் பெருசு பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கேல் டூல் வந்துடும். இங்கிருந்து பிடிச்சு அப்படியே நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷனு. சரி, எனக்கு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் ப்ரோ அப்படின்னா நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் டூல் வந்துடுறேன். ரொட்டேட் பண்ணும்போது லெஃப்ட் மவுஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆல்ட் பிடிச்சிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரொட்டேட் ஆகும். லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஆல்ட் பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணும்போது ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகும். அதுவே ஆல்ட் பிடிச்சிட்டு மிடில் மவுஸ் பட்டன் பிடிச்சிங்கன்னா பேன் டூல் வந்து ஒர்க் ஆகும். ஆல்ட் பிடிச்சிட்டு ரைட் மவுஸ் பட்டன் பிடிச்சிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். மவுஸில் 3 சைடு இருக்கும், லெஃப்ட், ரைட்டு, மிடில் அப்படிங்கிறது. மூணையுமே ஆல்ட் பிடிச்சிட்டுனா இந்த 3 ஆப்ஷன். ஏன்னா ஒரு வியூ போர்ட் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த 3 ஆப்ஷன் தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ட் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைட் மவுஸ் பட்டனு, ஆல்ட் பிடிச்சிட்டு மிடில் மவுஸ் பட்டனு, ஆல்ட் பிடிச்சிட்டு ரைட் மவுஸ் பட்டனு. ஓகேங்களா. இந்த இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ வேல்டு ரொட்டேட் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த வேல்டு ரொட்டேட் அப்படிங்கிறதுல வந்து இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு
ஸ்பியர் மாதிரி ஃபுல்லாகவே ரவுண்டாக இருக்கிறதுனால அது எந்த ஏரியாங்கிறது நம்மளால் இது பண்ண முடியாது. கியூபில் வந்து ஈஸியாக நம்மளால் பார்த்துட முடியும். டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு வந்துடுறேன். இந்த வியூவில் XYZ நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸுங்கிறது இந்த ஆப்ஜெக்ட், லெஃப்ட் ரைட்டு அதாவது இந்த இடத்துல நகரும். இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடில் நகர்த்திக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஆர் பிடிச்சிட்டு இங்கிருந்து நான் ரொட்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் மூவ் டூல் பிடிச்சிட்டேன்னா இப்போ இந்த நேவிகேஷன் டூல் வந்து எதை பேஸ் பண்ணி நகர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா? இன்னொரு கியூபுக்கு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸ்கேல் டூல் வச்சுட்டு அப்படியே ஸ்கேல் பண்ணலாம். மூவ் டூல் வச்சுட்டு நான் இங்கே வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இது வந்து இங்கே இருக்குது. இப்போ நான் ரொட்டேட் டூல் வச்சு ரொட்டேட் பண்ணோன்னா ஆப்ஜெக்டை பார்த்த மாதிரியே தான் வந்து எனக்கு இந்த டூல் வந்து நகர்ந்துருக்குது. இப்போ மறுபடியும் நான் ஸ்ட்ரெயிட்டாக நகர்த்தணும்னா கண்டிப்பாக என்னால் ஸ்ட்ரெயிட்டாக நகர்த்த முடியாது. ஏன்னா கண்டிப்பாக அலைன்மெண்ட் வந்து மிஸ் ஆகும். இந்த இதில் நேவிகேஷன் டூலில் ஏதாச்சும் ஒரு ஏரோவை பிடிச்சு நான் மூவ் பண்ணும்போது அந்த டைரக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக மூவ் ஆகும். ஆனால் இங்கே வந்து நான் இப்போ இந்த ஏரோ பிடிச்சேன்னா எனக்கு 45 டிகிரியில் தான் வந்து நகருது. ஓகேங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு வந்து நான் ரொட்டேட் பண்ணாலும் எனக்கு இந்த டைரக்ஷனில் நகர்ந்த மாதிரியே நகரணும், லோக்கலில் எப்படி அதாவது நான் எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறது மாதிரியே நகரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் வந்து W அப்படிங்கிறது. W ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஐக்கான், அதாவது மெயின் மெனுக்கு கீழே பாருங்கள், XYZல இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கா, கியூப் மாதிரி இருக்கிறது ஆப்ஜெக்ட் ஃபேஸை பார்த்து நகரும். ஓகேங்களா? இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேர்ல்டு அப்படின்றது ஒரு ஸ்பியர் மாதிரி தெரியுதா? இது வந்து வேர்ல்டு ரொட்டேட்னு சொல்லுவோம். இப்போ வேர்ல்டு அந்த டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆனாலும் அது நகர்ற பொசிஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்க XY டைரக்ஷனை வச்சே தான் வந்து நகரும். இது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது W அப்படிங்கிறது, WERT அப்படிங்கிறது. சரி, ஓகே. நேவிகேஷன் டூல் வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து எடிட்டபிள் ஆப்ஷனாக மாற்ற முடியும். எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பட்டன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ இது வந்து ஸ்பியர்னா டிஃபால்ட்டாக ஸ்பியரோட வேல்யூவெல்லாம் என்ன இருக்கும்? ரைட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஸ்பியரோட ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்பியர் சின்னது வேணுமா பெருசு வேணுமாங்கிறது. செக்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. கம்மியாக பண்ணிங்கன்னா லோ பாலி, அதிகமாக பண்ணிங்கன்னா ஹை பாலி. பட் எனக்கு அந்த ஒயர் ஃப்ரேம் செக்மெண்ட் வந்து தெரியலையே ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா NB அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் ஃப்ரேம் ஆயிரும். NA கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் மோட் வந்துடும். இது எல்லாமே வந்து ஷார்ட்கட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது. N கொடுத்தீங்கன்னா என்னங்கிற ஒரு கீ, அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே A2 ABCD ஆல்பபெட் வைஸாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து அதோட ஒவ்வொன்று. இதில் N அப்படிங்கிற அந்த வேல்யூ மட்டும் சரி, Bங்கிற வேல்யூ மட்டும் பாருங்கள், உங்களுக்கு லைன் ஷேடோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. NA அப்படின்னீங்கன்னா நார்மல் ஷேடோ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டில் இப்போ NB அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே செக்மெண்ட் இங்கே பாருங்க, லோ பாலி ஹை பாலி. ஹை பாலி எல்லாம் கொடுத்துட வேண்டாம், ஓரளவுக்கு லோ பாலிங்கிறது கொடுத்து ஒர்க் பண்ணால் போதும். எல்லா இடத்துலையுமே வந்து NBன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒயர் ஃப்ரேம் மாதிரி கிரியேட் ஆயிரும். இது ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸ், டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நான் கியூப் செலக்ட் பண்ணிட்டேன்னா கியூபோட செக்மெண்ட்டு இங்கே சென்டரில் பிடிச்சி லெஃப்ட் மவுஸ் பட்டன் பிடிச்சி எழுத்திங்கனாலே நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ இங்கே இருக்கும். சரி, இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து லேயர் பாக்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். கியூப் 1, கியூப் 2, கியூப் 3. இப்போ இங்கிருந்தே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் நிறைய செக்ஷன் வைஸாக இருக்குது. இது எல்லாத்துலேயுமே முன்னாடி டிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாமே வந்து ஒரு இதில் இங்கெல்லாம் டிக்கெல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி 2 டாட், ஒரு பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 டாட் பட்டன் புள்ளி வச்ச மாதிரி 2 கோலன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் மேலே இருக்கிறத நான் ஒரு கிளிக் பண்ணுறேன், ரெண்டாவது கிரீன் கலர் இருக்கு, மறுபடியும் அதே கிளிக் பண்ணுறேன், ரெட் கலர் மாதிரி இது அப்படின்னா அது ஹைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கிருந்து எடுத்துடலாம். கீழே இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணுறேன், ரெண்டாவது கிளிக் பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் நார்மலாக செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணாலும் மூவ் ஆகும். அதுவே இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் இப்போ ரெண்டையுமே செலக்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கிருந்தே போயிடும். மறுபடியும் இதை ரெண்டையுமே எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஹைட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஆப்ஷனு. ஆல்ட் பிடிச்சிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட். ஏன்னா இந்த இது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதனால் அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரி, லாங் ஷாட் வந்தாச்சு. ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் அப்பில் பக்கத்தில் போகணும், இல்லை அதை மட்டும் ஜூம் பண்ணி காட்டணும் அப்படின்னா
கீபோர்டில் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டக்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகி நிற்கும். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷனு. இதையுமே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி லேயர் பாக்ஸ் பார்த்தாச்சு. இங்கே வந்து எம்டி டூல், அதாவது மெயினாக ஜாமெட்ரி ஆப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும். மெயின் மெனு, மெயின் டூல் பார் இந்த இடத்துல இருக்கும். கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அடிஷ்னலாக நம்ம செலெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுறதா அது அடுத்தடுத்து பார்த்தலாம். வீரே டூல் பார் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ் விண்டோ வந்து இந்த இடத்துல இருக்கும். இதை தாண்டி அனிமேஷன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே இருக்கிற செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து அனிமேஷனுக்காக கொடுக்குற செக்ஷன் தான். இப்போ நம்ம வியூ மாற்றி யூஸ் பண்ணோம்னா F1, F2, F3, F4, F5 அப்படிங்கிறது வந்து எல்லா வியூ போட்டையுமே வந்து நம்மளால் ஸ்டார்டராக போய் அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். நேவிகேஷன் கண்ட்ரோலுங்கிறது வந்து ERT அப்படிங்கிறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா W பிரச்சனைங்கன்னா வேர்ல்டு பார்த்தா இல்லை வந்து ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் பார்த்து நம்மளுக்கு மூவ் ஆகணுமா அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து இதில் ரொம்பவுமே இதாக இருக்கும். சரி, ஒரு ஆப்ஜெக்டை கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலியாக மாற்றோம்னா என்ன பண்ணுறது? ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு C ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இங்கே டூல்ஸில், அதாவது ஜாமெண்ட்ரி ஆப்ஜெக்டில் கடைசியாக இருக்கிறதுல இதுதான். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். கன்வெர்ட், அதாவது கன்வெர்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் டெலிட் ஆகணுமா, கன்வெர்ட் மட்டும் ஆகணும், கனெக்ட் ஆகணுமா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. எடிட்டபிளாக மாற்றோம்னா ஜஸ்ட் மேக் எடிட்டபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போது இது எடிட்டபிளாக மாறிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்டில் எடிட்டபிளாக மாறினதுக்கப்புறம் இங்கே ஆட்ரிபியூட்ஸ் பாருங்கள். டிஃபால்ட்டாக இருக்கிற பேராமீட்டர் வேல்யூங்கிறது ஒன்று வரவே வராது, எடிட்டபிளாக தான் கன்வெர்ட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட்லையும் எப்படி எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்டர் அடிச்சிங்கன்னா போதும். என்டர் அடிக்க அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ என்டர் அடிச்சோன்னா வெட்டெக்ஸ் வந்துருச்சுங்களா, மறுபடியும் என்டர் அடிச்சிங்கன்னா எட்ஜ் போயிடும், மறுபடியும் என்டர் அடிச்சிங்கன்னா ஃபேஸ் செலக்ட் ஆயிரும். இது வந்து மேலே இருக்குது பாருங்கள், வெட்டெக்ஸ் பாயிண்ட், எட்ஜ் பாயிண்ட். இது ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிக்க அந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து ஒரு இருக்கிறதுலேயே சூப்பரான ஆப்ஷனு. அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா ஸ்பேஸ் பார் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். மூவ் டூல், ஸ்பேஸ் பார் பிடிச்சிட்டிங்கன்னா செலெக்ஷன் டூல். இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்டை விட்டு டோட்டலாக வெளியே வரணும்னா இந்த 3 ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, மாடல் அப்படிங்கிறது. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக எடிட்டபிள் ஆப்ஷன்ல இருந்தே வந்து டோட்டலாக நீங்கள் வெளியே வந்துக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனு. இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்னாப்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நான் இதை ஸ்னாப் அப்படிங்கிறத Shift+S இதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இது ரிலேட்டடாக இருக்கிற ஸ்னாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன ஸ்னாப் வேணாலும் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். Shift+S கொடுக்கும்போது அது டோட்டலாக ஸ்னாப் வந்து ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி மிரர் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது, அதாவது ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் இருக்குதெல்லாம், இதுதான் வந்து ரெண்டரை செட்டப் ப்ளஸ் மெட்டீரியல் எடிட்டாரோட செக்ஷனு. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வியூபோர்ட்லேயே எனக்கு ரெண்டரிங் பார்க்கணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இங்கேயே வந்து ரெண்டரிங் வந்து விழுக ஆரம்பிச்சிடும். இது நம்பரும் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ரெட் ஷிஃப்டோட ரெண்டர் இன்ஜினில் தான் இருக்குது. நம்ம வந்து வீரே அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் மாற்றினா தான் வந்து வீரேக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதை வந்து எங்கே பார்த்துக்கலாம், ரெண்டர் செட்டப் தான். இது வந்து இன்ட்ராக்டிவ் ரெண்டர் ஓடிட்டு இருக்குது. நான் எஸ்கேப் பண்ணி வெளியே வந்துடுறேன். இங்கே 3வது ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள், ரெண்டர் செட்டிங்ஸ் அப்படின்னு வரும். இதில் ரெண்டரர் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு வீரே அப்படிங்கிறது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா போதும், வீரேக்கான செட்டப் போயிடும். வீரேன்னு வந்துட்டாலே கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து வீரே தான். ஓகேங்களா, இதையும் வந்து ஒன்றா பார்த்தா போதும். ஆனால் மற்ற சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்பவுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றையுமே நீட்டாக நம்ம 1 by 1 பார்த்தாலே போதும், ஈஸியாக புரிஞ்சிடும், கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஏன்னா மற்ற சாஃப்ட்வேர் உள்ளே போய் இருந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சினிமா 4D வீரேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து அழகாக எடுத்து வச்சு மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். இதில் வீரே அப்படிங்கிற ஒரு செக்ஷன் போயிருங்க. வீரேல போனீங்கன்னா காமன், வீரே, GI இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அழகாக நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன் வந்து வரும். சரி, டிஃபால்ட்டாக எனக்கு இப்போ வீரே ரெண்டர் இன்ஜின் நான் மாற்றிட்டேன். இப்போ ஒரு ரெண்டர் கொடுக்குறேன். இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஒன்றுமே தெரியலையே. ஆமாம், ஒரு நார்மலாக ஒரு ரெண்டரிங் எடுக்கிறீங்கன்னா 3 விஷயம் தேவைப்படும். ஆப்ஜெக்ட் ஒன்று, மறக்காமல் கேமரா வியூவில் தான் ரெண்டர் எடுக்கணும். 3ஆவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு லைட்டிங் வந்து வச்சாகணும். வச்சாதான் வந்து டிஃபால்ட்டாகவே தெரியும். சரி, இங்கே நான் வந்து எந்த ஒரு லைட்டுமே வைக்கல, எந்த ஒரு கேமராவுமே வைக்கல. ஆனால் எனக்கு ரெண்டரிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது லைட்டில் வந்து 2 டைப்பில் வந்து பிரிக்கலாம். நேச்சுரல் லைட்டு, ஆர்டிஃபிஷியல் லைட் அப்படிங்கிறது. நேச்சுரல் லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சன்லைட் போகும், என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் போகும். என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதுனா சன்லைட் வந்து எப்படி வேணா இருக்கலாம். பகல் நேரத்தில் வரும், நைட் நேரத்தில் வராது. ஓகேங்களா, அப்போ 3 லைட் இருக்கும்.
இப்போ சன்லைட் மூலியமா வர லைட்டுங்கிறது செகண்டரி. அதுவே என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஆர் இமேஜை வந்து அந்த இடத்துல ஃபீல் கொண்டு வருது. ஹெச்டிஆர் இமேஜுங்கிறது நீங்கள் ஹெச்டிஆர் இமேஜ் நான் சொன்னேன்னா உங்களுக்கு எங்கே போகும்னா நம்ம ஹெச்டிஆர் இமேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, சீனரி வச்ச மாதிரி எல்லாம் வரும், அதுதான் ஹெச்டிஆர் இமேஜ் நினைப்போம். அந்த மாதிரி கிடையாது. ஹெச்டிஆர் இமேஜுங்கிறதே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்னா என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷனுக்காக யூஸ் பண்றது தான். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரே மொத்தம் 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த 3 ஆப்ஜெக்ட்லயுமே என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது என்ன இருக்கு ஒரு ஜென்ரலா பாருங்க, எதுவுமே கிடையாது, எல்லாம் எம்டி. அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் விட்டாலும் கூட அங்கே நட்சத்திரமெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு செவத்தோட இது எதுவுமே இல்லை, பக்கத்தில் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே இல்லை. சப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த சப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளோட சப்ஜெக்ட் மேலே படும்போது அது என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எதுவுமே இல்லை, பிளாக்காக தான் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ நான் வந்து ஒரு கேமரா ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்க, சப்ஜெக்ட் இருக்குது, கேமரா செட் பண்ணிவிட்டு கேமராக்கு அப்புறம் லைட்டிங் செட் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபைனலாக மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் எடிட்டார் வந்து ஓப்பன் ஆகும். மெட்டீரியல் எடிட்டார்லையும் 2 இருக்குது, நோட் பேஸ் கிளிக் பண்ணலாம், இல்லை இதுலேருந்தே வந்து கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போ இங்கே எம்டி மெட்டீரியல் தான் இருக்குது, இதை விட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வந்து அந்த இடத்துல டோட்டலாக உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா பேசிக்காக இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ தான், இதை தாண்டி நம்ம வந்து பார்க்கணுங்கிறது வந்து எதுவுமே இல்லை. இப்போ இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு அதாவது ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது. இப்போ வந்து இது ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஸ்பேஸ், ஓகேங்களா. மாடல் அப்படின்னா மாடலிங்காக மட்டும், ஸ்கல்ப்டிங்னா ஸ்கல்ப்டிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜீப்ரஸ் எல்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பெயிண்ட் அப்படிங்கிறது டிராயிங் பண்ணி பெயிண்ட் பிரிக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு ட்ராக்கிங் வேணுமா, ஸ்கிரிப்ட் வேணுமா, எல்லாத்தையுமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்குன்ட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வீரே டூல் பார் இருக்கும், மெட்டீரியல் இருக்கும், நோட் பேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை ப்ரோ நான் ஸ்டாண்டர்டாக வச்சு நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன்னா ஸ்டாண்டர்டாக ஒன்று வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, விண்டோவில் உங்களுக்கு தேவையான இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நோட் பேஸ் அப்படிங்கும்போது இங்கே இருக்குது பாருங்கள், நோட் எடிட்டார்னு இருக்கும். இப்போ மெட்டீரியல் எடிட்டார் வேணும்னா ஜஸ்ட் மெட்டீரியல் எடிட்டாரு, இது பார்த்தீங்களா Shift F2, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். வீரே வந்து அப்ளை ஏன்னா சேவ் பண்ணல, நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு வீரே டூல் பார் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளிக் பண்ணி நம்மளோட இந்த ஏரியாவில் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த லேஅவுட்டை நான் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நியூ லேஅவுட் தானே, இங்கே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேவ் வேஸ் லேஅவுட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த லேஅவுட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லேஅவுட்டை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இது சேவ் பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, இப்போ கேமரா வந்து செட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எப்படி பார்த்துருக்கோன்னா பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்த்துருக்கோம். பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது வந்து இந்த வியூ போர்ட்டில் லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்குங்களா, இதை தாண்டி இங்கே இருக்குது பாருங்கள் டிஃபால்ட் கேமராங்கிறது. இது வந்து டிஃபால்ட்டாக கேமராவில் இருக்குது, டிஃபால்ட்டாகவே கேமரா இருக்கும். பட் டிஃபால்ட் கேமரா நம்மளுக்கு வேண்டாம், வீரே கேமரா தான் வேணும். வீரே கேமரா கிளிக் பண்ணோன்னா வீரே டூல் பாரில் இருக்கிற இங்கே இருக்குது பார்த்தீங்களா வீரே ஃபிசிக்கல் கேமரா அப்படிங்கிறது, ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வியூ வந்து இங்கே செட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு வீரே கேமரா இருக்குமா, இப்பயும் நம்ம டிஃபால்ட் கேமராவில் தான் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் வீரே கேமரா வந்து அந்த இடத்துல செட் ஆயிருச்சு, நம்ம எந்த டிஸ்டன்ஸை பார்த்தோமோ அந்த இது. சரி, இப்போ நான் கேமராக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இங்கே இருக்குது பாருங்கள், நாங்கள் கேமரா செலக்ட் பண்ண கேமரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே எனேபிள் ஆயிருச்சுங்களா. இந்த 3 ஆப்ஷன் இருக்குது, கேமராங்கிறது ஒன்று ஆட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணவோ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே லேயர்ஸில் வந்து கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். இதில் இங்கே ஃபோக்கஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணாலும் கேமராக்குள்ளே வந்து உங்களால் ஈஸியாக போயிட முடியும். இப்போ நான் வந்து டோட்டலாக எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். கேமராக்குள்ளேருந்து தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால தான் இப்போ கேமரா விட்டு எங்கேயுமே கேமராவே காணும் பாருங்க, சுற்றி பார்த்தாலும். ஏன்னா டிஃபால்ட் கேமராங்கிறது காணாம போயிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே வந்து கேமராக்குள்ள தான் பார்த்துட்டு, இப்போ நீங்கள் இந்த கேமராக்குள்ள வந்து எப்படி ரெண்டர் எடுத்தாலும் நீங்கள் பார்க்குற வியூவெல்லாம் ரெண்டராயிரும். கேமரா விட்டு வெளியே வரணும்னா அதே ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், கேமரா விட்டு டோட்டலாக வெளியே வந்துடலாம். இப்போ இங்கே டிஃபால்ட் கேமரான்னு வந்துட்டோமா, கேமராங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டும் நீங்கள் கேமரா வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் அதே ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபோக்கல் லென்த்து இது எல்லாமே வந்து பக்காவாக நம்மளால் கொண்டு வந்துட முடியும். அது வந்து நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஜெக்டை இன்னைக்கு கொஞ்சமே மேலே தூக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி ஆப்ஜெக்டில் பிளைன், அதாவது பிளைன்கிறத கிளிக் பண்ணிட்டேன்னா கிரவுண்டு மாதிரி கிரியேட் ஆயிரும். T ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கிருந்து இழுத்தீங்கன்னா
வெளியிருந்து ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அழகாக வந்து நம்மளால் கொடுத்துட முடியும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் டூல் வந்து நம்ம அழகாக மூவ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இதில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி ப்ரோ, நான் வந்து இது கிரியேட் பண்ணிட்டேன், எனக்கு அவுட்புட் சைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே, ஏன்னா அந்த அவுட்புட் சைஸில் வச்சு தான் நான் வந்து ஒர்க்கே பண்ணுவேன் அப்படின்னா அவுட்புட் சைஸ் நம்ம எப்படி கொடுப்போம், அதுக்கு தான் வந்து ரெண்டர் செட்டப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அவுட்புட் சைஸுக்கு ஃபஸ்ட்டு இங்கே அவுட்புட்னு இருக்குதா, இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து சேவ் ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா லாக் ரேஷியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ணும்போது அங்கே மாறும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஹைட்டில் வந்து 1080 கொடுக்குறேன், 1920 மேலே வந்துருச்சுங்களா. இல்லை நான் வந்து என்னோட இஷ்டத்துக்கு வைக்கிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு 1000 வைக்கிறேன். மேலே ஒரு 1000, கீழே ஒரு 1000. இப்போ பார்த்தீங்களா சேஃப் ஏரியா. இப்போ எனக்கு இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வந்து அவுட்புட்டில் தெரியும். இதுதான் வந்து என்னோட ரிசல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிக்சலில் வேணுமா, மில்லிமீட்டரா, இன்ச்சஸா அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்ற சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேரில் இன்னொரு ஆப்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, குவாலிட்டி லாஸ் ஆகக்கூடாதுன்னா ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஹைட் அண்ட் வித் இதுதான், பட் ரெசல்யூஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது 150, 300 மட்டும் நீங்கள் கொண்டு போகலாம். 300 மட்டும் கொண்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 150 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைட்டு வித் இதே தான், ஆனால் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ண பிக்சலோட டீட்டெயில், அந்த பிக்சரோட டீட்டெயில் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுதான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரி, அவுட்புட் சைஸ் வந்து செட் பண்ணியாச்சு. சேவ் இப்பயே பண்ணணும்னாலும் கூட என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து இங்கே சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து நார்மல் ஜேபிஇஜி அப்படின்னா ஜேபிஇஜி எந்த இடத்துல சேவ் ஆகணும், நம்ம டெஸ்க்டாப்லையே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பார்த்து வந்து சேவ் ஆயிடுச்சுங்களா. இதுக்கப்புறம் தான் இங்கே லைட்டிங்கே வைக்கலையெல்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு அவுட்புட் தெரியும்னீங்கன்னா அது என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று ஆட் பண்ணாலே போதும். லைட்டிங் எல்லாம் வைக்காமையே கேமரா மூலியமாக கொண்டு வந்துடலாம். வீரே அப்படிங்கிறதுல வீரே மெனுவில் போனால் தான் காமன், வீரே, ஜிஐ அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இதில் நீங்கள் வந்து ஓவர் ரைடு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் போங்க. இதில் வந்து ஆக்சுவலாக இந்த ஓவர் ரைடுங்கிறது இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பழைய சாஃப்ட்வேர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஜிஐ வீரேக்குள்ளேயே தான் இருக்கும், நம்மளுக்கு வந்து தனியாக கொடுத்துட்டாங்க. இதில் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதில் ஜிஐ லைட்டிங்கோட என்விரான்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இதை கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் இருக்கா, ஒயிட் கலரில் வந்து நம்மளுக்கு என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ரெண்டரிங் கொடுக்கலாம். இப்போ எனக்கு ஃப்ரேம் பஃபர் மூலியமாக பார்க்கணுன்னா ஃப்ரேம் பஃபர், அதாவது வீரே டூல் பாரில் ஃபஸ்ட்டு 2 ஐக்கான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐக்கான் ஃபைனல் ரெண்டர், செகண்ட் ஐக்கான் டீபாட் போட்டு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கா, இது வந்து இன்ட்ராக்டிவ் ரெண்டர்னு சொல்லுவோம். இது ரெண்டும் வீரே ஃப்ரேம் பஃபரை பேஸ் பண்ணி ரெண்டர் ஆகும். அதுவே எனக்கு வி போர்ட்லேயே ரெண்டர் ஆகும்னா இங்கே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஐக்கான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனவே வந்து இங்கே ரெண்டர் ஆகுது. ரெண்டர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷனே வந்து உங்களுக்கு ரெண்டரிங்கை வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருது. சரி, எனக்கு இது கொடுத்துருது, பட் கேமரா மூலியமாகவும் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே. எப்பயுமே வந்து நேச்சுரல் லைட்டவே வச்சு பிரைட்னஸை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதனால கேமராவை செலக்ட் பண்ணிட்டு கேமராவோட ஆப்ஷன்ஸ் இப்போ நான் இங்கே கேமரா செலக்ட் பண்ணோன்னா இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஏன்னா எடிட்டிங் பண்ணும்போது டக்குன்னு அது சேஞ்ச் ஆகிரும். அதனால தான் ஃப்ரேம் பஃபர், அதாவது வீரே டூல் பாரில் இருக்கிற இங்கே இன்ட்ராக்டிவ் ரெண்டரை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ட்ராக்டிவ் ரெண்டரை எனேபிள் பண்ணணும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, ஃப்ரேம் பஃபர் ஒன்று வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதை நம்ம வந்து சின்னதாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா இன்ட்ராக்டிவ் ரெண்டர் வந்து இங்கே ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த சப்ஜெக்டை இதை கொஞ்சம் நகர்த்திக்கலாம். இப்போ இந்த சப்ஜெக்டை மூவ் பண்ணுறேன், என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே மூவ் பண்ணோன்னா அங்கே வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். இதுதான் இருக்கிறதுல ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டரோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவில் இருக்கிற ஐஎஸ்ஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், ஏன்னா கேமராவில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்து தான் பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஐஎஸ்ஓ, இன்னொன்று வந்து எக்ஸ்போசர் அப்படிங்கிறது. சரி, இந்த சட்டர் ஸ்பீடெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஒரு ஷாட் எடுக்கிறது. இப்போ ஃபேன் சுற்றிட்டு இருக்குது, ஃப்ரீஸ் ஆகி ஒரு ஷாட் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒவ்வொரு, இந்த வீரே ஃபிசிக்கல் கேமரா அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஜூம் இன், ஜூம் அவுட்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே நல்லாயிருக்கும். அதுலேயும் முக்கியமாக அப்பேச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்துங்க. இதில் ஃபிலிம் ஸ்பீடு ஐஎஸ்ஓங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நான் ஒரு 400 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். பிரைட் ஆகுதுங்களா, அதுவே வந்து ஒரு 4000 நான் கொடுக்குறேன். எவ்வளோ பிரைட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. ஏன்னா இது கேட்கலாம், ப்ரோ இது வந்து இவ்வளோ வைக்கலாமா,
லோ லைட்டில் ஐஎஸ்ஓ வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் லைட்டு சன்லைட் எல்லாம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் இதை வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஓகேங்களா, இந்த 2 விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, சட்டர் ஸ்பீடு வந்து எதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க? சட்டர் ஸ்பீடு இவ்வளோ இருக்கக்கூடாது, மினிமமே பார்த்தீங்கன்னா 200 தான் இருக்கணும். அதாவது ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் ஆகும்போது சட்டர் ஸ்பீடு கம்மியாகணும். ஓகேங்களா, இப்போ ஒரு 150 அப்படின்னு கொடுக்குறேன், பிரைட்னஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாகுது பார்த்துக்கலாம். இது விட இப்போ இதுவே 4000 கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கூடாது. என்னோட இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே நான் 400 தான் கொடுப்பேன். சட்டர் ஸ்பீடுங்கிறது வந்து 200ங்கிறது ஓகே. நாம் வந்து இந்த இடத்துல எதுவுமே மூவிங் ஆப்ஜெக்ட் இல்லைங்கிறதுனால 80 மட்டும் நீங்கள் போகலாம், 80க்கு கீழே வந்து போயிடாதீங்க. சரி, எஃப் நம்பருங்கிறது என்னென்னா இதுதான் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஃபோக்கல் நம்பர்னு சொல்லுவான். வேல்யூ அதிகமாக இப்போ 8, 9, 10, 11, 12 அந்த மாதிரியெல்லாம் போச்சுன்னா இந்த பிக்சரில் இருக்கிற எல்லா ஃப்ரண்ட்ல இருக்க சப்ஜெக்ட், பின்னாடி இருக்க சப்ஜெக்ட் எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். ஓகேங்களா, ஷார்ப்பாக இருக்கும். அதுவே வேல்யூ கம்மியாக 2.4, 1.2, 0.7 இதெல்லாம் வரும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற டார்கெட் பண்ண அந்த ஒரு ஆப்ஜெக்டை தாண்டி மற்ற ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து பிளராக தெரியும். போர்ட்ரேட் மோடுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபோக்கல் லென்த். நார்மலாக வந்து 8 இருக்கிறதே வந்து ஒரு ரீசனபிள் வேல்யூ தான். இது இருக்கட்டும். இதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பேச்சர் கீழே கலர் அண்ட் எக்ஸ்போசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. இதில் எக்ஸ்போசர் வந்து அதாவது அப்பேச்சருக்கு அப்புறம் ஐஎஸ்ஓக்கு அப்புறம் இதுதானே சொல்லியிருந்தேன், எக்ஸ்போசர் தானே சொல்லியிருந்தேன். எக்ஸ்போசர் வேல்யூ நோ எக்ஸ்போசரா ஃபிசிக்கல் இது இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. எப்பயுமே நீங்கள் கேமராவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பொதுவாக காமனாக இருக்கிற ஃப்ரேம் பஃபரில் யூஸ் பண்ணுங்கள். இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்போசர் அப்படிங்கிறது, இங்கே கலருங்கிறது எதை குறிக்கும், எக்ஸ்போசருங்கிறது எதை குறிக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். இங்கே லேயரில் இங்கே ஒயிட் பேலன்ஸுங்கிறது அங்கே கலருங்கிற வேல்யூவை மென்ஷன் பண்ணும், எக்ஸ்போசருங்கிறது எக்ஸ்போசர் வேல்யூவே இருக்கும். கலர் அப்புறம் ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கலருங்கிறத வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா அது வந்து கெல்வின் வேல்யூ பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். கெல்வின் வேல்யூங்கிறது மார்னிங் டு ஈவினிங் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், சன்ரைசஸ் வரும்போது மைல்டாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் ஈவினிங் வரும்போது ஒரு ப்ளூ கலரில் வச்சு மறைஞ்சிரும். ஓகேங்களா, இது நார்மலாக இருக்கிற ஒயிட் பேலன்ஸோட ஆப்ஷனு. அதுவே நம்ம இப்போ இங்கே வச்சு காட்டுறேன், இங்கே வந்து கேமரா மூலியமாக தானே வருது, அப்படின்னா ஆப்போசிட்டில் தான் ஒர்க் ஆகும். டெம்பரேச்சரை இப்போ நான் கம்மி பண்ணும்போது இங்கே 6500 போது பியூர் ஒயிட்டு, இதை கம்மி பண்ணும்போது எல்லோ கலர் தான் வரணும், ஆனால் நம்மளுக்கு என்ன வருது, ப்ளூ கலர் வருது. அதிகம் பண்ணும்போது இங்கே வந்து எல்லோ கலர் வருது, ப்ளூ கலர் வரணும். ஏன்னா ரியல் கெல்வின் வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணும்போது எல்லோவும் அதிகம் பண்ணும்போது ப்ளூவும் வரணும். ஆனால் கேமராவை பொறுத்து மட்டும் கண்டிப்பாக மாறும், ஏன்னா அது வந்து லென்ஸே வந்து மாறுது. அதனால தான் ஒயிட் பேலன்ஸை நம்ம அதிகமாக இங்கே யூஸ் பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சரி, அதுக்கு அடுத்தது எக்ஸ்போசர் வேணுமில்ல பிரைட்னஸ்க்கு. ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்போசர் இருக்கும். எக்ஸ்போசரை வச்சு நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் வருதுங்களா, ஓவராக பிரைட்னஸ் வருது, பட் ப்ளீச் ஆகுது ப்ரோ. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஹைலைட் பண்ண கம்மி பண்ணும்போது பிரைட்னஸ் இருக்கும், அந்த ப்ளீச் கம்மியாகி டீட்டெயில் ஒர்க்கை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னா, என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது பியூர் ஒயிட்டு தான். ஏன்னா வந்து நம்மளோட ரெண்டர் செட்டிங்ஸில் தானே என்விரான்மெண்ட் ஆன் பண்ணோம், ஜி ஆன் பண்ணும்போது ஒயிட்டு தான் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது. சரி, இந்த ஒயிட்டுக்கு பொதுவாக நான் வேறு ஏதாச்சும் என்விரான்மெண்ட் வைக்கிறேன். கலர் நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு அடிக்கும். ஓகேங்களா, இது வந்து பியூர் ஒயிட்டே வச்சிடலாம். எனக்கு இதுக்கு பொதுவாக வேறு ஏதாச்சும்னா டெக்ஸ்சர் வந்து லோட் பண்ணலாம். நான் டெக்ஸ்சர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இருக்கிறது ஆக்சுவலாக இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே இருக்கும், இது மூலியமாகவும் கொண்டு போய்க்கலாம். லோட் இமேஜ்னால் வெளியிருந்து கொண்டு வர்றது. நான் வந்து இங்கே இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணாலும் ப்ரௌஸ் பண்ண சொல்லும். நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரில் நிறைய ஹெச்டிஆர் இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஜுவல்லரி இமேஜஸ் எல்லாமே. இப்போ இந்த ஹெச்டிஆர் இமேஜை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன், இமேஜஸ் சர்ச் பண்ணுவாங்க கேட்குது, எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த தான் இந்த ஹெச்டிஆர் இமேஜ் இங்கே லோட் ஆயிடுச்சுங்களா. இங்கே லோட் ஆனோன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவை பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஆப்செட் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஆனால் மெட்டீரியல் இல்லாதனால நம்மளுக்கு டீட்டெயில் அந்த அளவுக்கு தெரியல. இப்போ ரொட்டேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாகவே ரொட்டேஷன் ஆகுதுங்களா, அது கையெடுத்தால் தான் வந்து. ஓகே, இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். மேப் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. மேப்போட எக்ஸ்போசர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே மேப்போட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதா. ஒரு தாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ட்ராக்டிவ் ரெண்டர் நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா
ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்போசர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறது ஆஃப் ஆயிரு. இதில் இருந்து எக்ஸ்போசர் கொடுத்துட்டு எக்ஸ்போசர் பிரைட்னஸ் இந்த ஆப்ஷன் வந்துச்சுங்களா. இது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்ளை பண்ணிடலாம். கிரவுண்ட் அதாவது பிளெயினை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் மெட்டீரியல் எடிட்டார் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் எடிட்டார் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். நம்ம வீரே தான் யூஸ் பண்ணுறதுனால இதை கிளிக் பண்ணிவிட்டோம், அதாவது வீரேங்கிற ஒரு செக்ஷன் கிளிக் பண்ணி வீரே மெட்டீரியல் லோட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற வீரே மெட்டீரியல் வந்து ஒன்று லோட் ஆயிரும். அதாவது சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு வீரே மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா மேல் ஏரோ, இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியல் இங்கே அசைன் ஆயிரும். இப்போ இந்த மெட்டீரியலோட கலர் சேஞ்ச் பண்ணி இப்போ இதுக்கு நேம் மாற்றணுன்னாலும் கூட FLOOR ஃப்ளோர். இப்போ ஃப்ளோர் அப்படின்னு வச்சுட்டோன்னா இப்போ நான் அதுக்கு அப்ளை பண்ணேன்னு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். பிளைனுக்கு இங்கே அப்ளை ஆயிருக்கா அந்த ஒரு மெட்டீரியல் மட்டும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது மெட்டீரியல் கிரியேட் பேசிக் மெட்டீரியல் SPHERE ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துறேன். ஸ்பியர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த மேல் வர கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்பியரில் தூக்கி போட்டிங்கன்னா போதும், அந்த இடத்துல வந்து அழகாக உட்காந்துக்கும். இப்போ இதுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃப்ளோர் மெட்டீரியலுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அது கொடுத்தோன்னா ஆட்ரிபியூட்ஸ் விண்டோவில் பாருங்கள் டெக்ஸ்சருக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்துடும். நார்மலாக டிஃப்யூஸ் அப்படிங்கிறது வந்து கலர் வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இது வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஆப்ஷனு. எந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணாலும் டிஃபால்ட்டாக அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ரிஃப்ளெக்ஷனை விட நம்மளுக்கு ரஃப்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஃப்யூஸோட ரஃப்னஸ் கீழே இருக்கு பாருங்க, இதை நீங்கள் மாற்றும் போது தான் ரியலிஸ்டிக் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வரும். இல்லாட்டி அன்வான்டான ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ஆட் ஆகும். எப்பயுமே நம்ம இந்த சப்ஜெக்டில் நான் வந்து ஒரு சேஃப் அண்ட் ஜோன், ஏன்னா நிறையா மெட்டீரியலுக்கு எந்த மாதிரி அளவில் வேல்யூ வைக்கணும்னு தெரியாது. சேஃப் அண்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும். அதுதான் 0.5 இருந்து 0.75 மட்டும் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து அதாவது ரஃப்னஸ் வந்து கொடுக்கலாம். ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனு. நான் 0.5 அப்படின்னு கொடுத்துறேன். சரி, இதில் வந்து நான் 2 அப்படின்னு வேல்யூ கொடுத்தாலும் 2 கொடுத்தாலும் அது 1ல் தான் போய் நிற்கும். ஓகேங்களா? ஏன்னா 1ங்கிறது வந்து 100%, 0ங்கிறது 0%. ரஃப்னஸ் வந்து நம்ம சேஃப் அண்ட் ஜோனுக்கு 0.5 to, அதாவது இதை கிளிக் பண்ணிவிட்டு 0.5 to அது இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு 0.75 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃப்யூஸ் வேண்டாம், ஒபாசிட்டி வேண்டாம், இது வேண்டாம். இந்த மூணுலேயுமே டிஃபால்ட்டாக அதாவது டிஃப்யூஸில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. தனித்தனியாகவே பிரிச்சிட்டாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் ரிஃப்ளெக்ஷன் மற்ற இப்போ மேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மேக்ஸ் வீரேவுக்கும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதுலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்களா ரிஃப்ளெக்ஷன் ஒரு செக்ஷனே இருக்குது. இதில் நம்ம வந்து கிளாஸினஸ் லைட்டாக அதிகம் வந்து ஒன்று தான். லைட்டாக கொடுத்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் ஒர்க் ஆகும். கலரை வந்து பியூர் ஒயிட் கொடுக்குறேன். 100%. இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? இங்கே சப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் வருதா? இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸுங்கிறது. அதுக்கு அடுத்தது இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இதில் கண்ணாடி எஃபெக்ட் நான் கொடுக்கணும்னு நினச்சேன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கிளாஸ் மெட்டீரியல் அப்படின்னா 100% கிளாஸ் அப்படிங்கிறத வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து கிளாஸினஸ் அப்படிங்கிறது அதே இதில் வைங்க. டிஃப்யூஸ் அப்படிங்கிறதுல டிஃப்யூஸோட கலர் வந்து பியூர் ஒயிட் அப்படிங்கிறதவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ரஃப்னஸ் அப்படிங்கிறது ஒரு 0.5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். நார்மலாக ரஃப்னஸ் வந்து அந்த வேல்யூவில் இருக்கும்போது பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக தான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கிறது. அதுக்கு அடுத்ததும் எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, இதோட கலரை வந்து பியூர் ஒயிட்டுன்னு கொடுங்க. ஒயிட்டு கொடுத்தீங்கன்னா 100% உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பார்க்குறக்கே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷனு. இதில் அந்த லைட்டோட ஆப்ஷன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்களா? இங்கே நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறது வந்து நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே கொடுத்தா மட்டும் ஆகாது. நம்மளோட கேமராவில் தான் அது இது பண்ணோம். ரெண்டர் செட்டிங்ஸில் இந்த இடத்துல ஜிஐ தானே,
இங்கே தான் நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் வந்து ஆட் பண்ணவே இல்லை. அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட்லேயே ஆட் பண்ணால் மட்டும்தான் அது இதாகும். அதுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே என்விரான்மெண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டெஸ்டிங்காக நான் இது வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா? இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது நம்ம இங்கே வீரே டூல் பாரில் டூம் லைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டூம் லைட் வந்து அழகாக வந்து இங்கே உட்காந்துக்கும். இப்போ இந்த டூம் லைட்டில் தான் நம்ம வந்து அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணணும். டூம் லைட்டில் லோட் பண்ணுங்கள். டூம் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டூம் லைட்டோட ஆட்ரிபியூட்ஸில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா டெக்ஸ்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? யூஸ் டெக்ஸ்சர்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டூம் லைட் டெக்ஸ்சரில் இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லோட் பண்ண சொல்லும். இதில் இந்த ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா பண்ணுமான்னு கேட்கும். நோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடது வந்து ரிஃப்ளெக்ஷன் இந்த இடத்துல ஆக ஆரம்பிச்சிச்சுங்களா?